களத்துக்கு புதுசாக தமிழக வெற்றி கழகம் வந்திருக்காங்க. ஆமாம். ஸோ அவங்க நிறைய இடங்களில் எம்ஜிஆர் ஜெயலலிதா லெகசி, அண்ணாலருந்து தொடங்கி அண்ணா எம்ஜிஆர் லெகசியை எடுத்துகிட்டு போகிறாங்க. அது உங்களோட இடத்த அவங்க அபகரிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? இல்லை அப்படி பார்க்கலாமா? அதாவது நேற்றைக்கு கூட நம்ம பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே கருத்தை நான் பல ஊடகங்களிலே பேட்டியாக கொடுத்தேன். ஸ்பாயிலர் என்ற இன்றைக்கு தாவேகா என்கிற அந்த கட்சி, அந்த தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழக அரசியலிலே ஒரு ஸ்பாயிலர் அந்த நிலையில் தான் அவர் இன்றைக்கு இருக்கிறார். இல்லை யாரை ஸ்பாயில் பண்ண போகிறார்? எந்த ஓட்டர்? இல்லை, அதாவது அவர் என்ன நிலைப்பாட்டிலே இருக்கிறார் என்று சொன்னால், புதிதாக ஆரம்பித்த அந்த கட்சி தான் ஒரு கூட்டணி அமைக்கிற போது அந்த கட்சி தான் தலைமை தாங்கும். திரு விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவருடைய ஒரு தனி வழி, தனி பாதையிலே பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஒரு நிர்வாகிகள் அப்படித்தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே எங்கள் தரப்பிலே இருந்தும் பிஜேபி தரப்பில் இருந்தும் நாங்கள் எதிர்பார்ப்பது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், எங்களுடைய அரசியல் எதிரி திமுக தான் என்று வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். எனவே ஒத்த கருத்துடையவர்கள் இன்றைக்கு தனித்தனியாக பயணித்தாலும் அந்த ஆளுகிற ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த ஒரு புள்ளியிலே சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்காதா இருக்குமா என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் எங்களுடைய பக்கம் இருந்தும் அவருடைய பிஜேபி பக்கம் இருந்தும் அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அவருடைய நிலைப்பாட்டிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதாவது அமைக்கப்படுகிற கூட்டணிக்கு அவர்கள் தான் தலைமை தாங்குவார்கள். முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் தான் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்கிற போது எங்களிடம் அவர்கள் சேர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக இல்லை. ஆனால் நீங்கள் சொல்வதைப் போல அவர் ஸ்பாயிலர் என்று நாங்கள் சொல்வதற்கு காரணம், அவராலே இழப்பு யாருக்கு அதிகமாக ஏற்படும் என்று நீங்களே கேள்வி கேட்கிறீர்கள். ஓரளவுக்கு அவர்கள் அந்த சினிமா ரசிகர்கள், இந்த முதல் முறை வாக்காளர்கள் அல்லது அந்த விஜயனுடைய ரசிகர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு வாக்களிக்கிற போது, தாவேகாவுக்கு வாக்களிக்கிற போது சேதாரம் கொஞ்சம் எங்களுக்கும் இருக்கும், மற்ற கட்சிகளுக்கும் இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் எங்களுடைய கணிப்பு என்னவென்று சொன்னால், என்னை பொறுத்தவரையிலே நானும் ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியம் மிக்கவன் அல்லது அனுபவமிக்கவன் என்ற சொல்லிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் அதிக சேதாரம் அவர்களாலே இருக்கும்.